சத்யாவை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டு வந்துடுறாங்க முத்துவும் மீனாவும். அப்புறம் சத்யா வீட்டில் சத்யா அவங்க அம்மா, அவங்க அக்கா சீதா எல்லாரும் திட்டுறாங்க. சத்யா இந்த கல்யாணம் வேணாண்டா, இந்த லவ் வேணாண்டா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சத்யா ஸ்ட்ராங்காக இருக்கார். நான் ரேகாவை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அப்புறம் முத்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. மீனாவும் ரேகாவுக்கும் சத்யாவும் கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. உடனே மீனா அவங்க அம்மா சொல்கிறாங்க, மீனா பெரிய ஆபத்தாக முடிஞ்சிட போகுது அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறார், அத்தை நான் இருக்கேன்ல எதுவுமே நடக்காது, கண்டிப்பாக சத்யாவுக்கும் ரேகா நல்லபடியாக கல்யாணம் நடத்திடலாம், அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, எப்படிங்க நம்ம ரேகாவை பார்க்குறது, ரேகாவை வீட்டிலேருந்து வெளிலே விட மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால கண்டிப்பாக ரேகா இன்னும் அந்த வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, அந்த இடத்துல வேறு இடத்துக்கு கண்டிப்பாக மாற்றுவாங்க, கண்டிப்பாக அந்த சமயத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற முத்து சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க கரெக்டுங்க நீங்கள் சொல்கிறது கூட, அந்த நேரத்தில் நம்ம ரேகாவை எப்படியாவது கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா நீ அவங்க வீட்டு வேலைக்காரங்கிட்ட பேசி தானே தெரிஞ்சுக்கிட்டே சொன்ன ரேகா வீட்டில் இருக்கிறாங்கன்ட்டு, அவங்ககிட்டயும் ஹெல்ப் கேளு, நீ அவங்க கூட வேலைக்கார மாதிரி கூட போயிட்டு ரேகா கிட்டே பேசி எல்லாத்தையும் செட் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் நம்ம ரேகாக்கும் சத்யாவுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முத்து ஐடியா கொடுக்குறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, சூப்பர் ஐடியாங்க, அந்த வீட்டு வேலைக்காரங்கிட்ட நானும் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீனா போய்ட்டு அந்த வேலைக்காரங்கிட்ட போய் பேசுகிறாங்க. நான் அந்த ஃபினான்ஸுக்கிட்ட எவ்வளோ காசு கேட்டு பார்த்துட்டேன், காசு தர மாட்டேனே சொல்லிட்டாங்க, நான் உங்கள் கூட வந்து ரேகா கிட்டேயே வந்து ஹெல்ப் கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அந்த வேலைக்காரமாக சொல்கிறாங்க, இப்போதைக்கு யாருமே அந்த ஃபினான்ஷியல் ஐடியா விடுறதே இல்லை, வீட்டுக்குள்ளே தெரிஞ்சவங்களை மட்டும் தான் விட்றாங்க, சரி ஓகே நீங்கள் என் தூரத்து சொந்தம் சொல்லிட்டு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கார அம்மா மீனாவை கூப்பிட்டு அந்த ரேகா வீட்டுக்கு போகிறாங்க. உடனே மீனாவை பார்த்து அந்த செக்யூரிட்டிலாம் கேட்குறாரு, யார் இவங்க அப்படின்றாங்க. அந்த வேலைக்காரங்க சொல்கிறாங்க, எனக்கு உதவியாக வந்திருக்காங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே மீனா ரேகா ரூமுக்கு போய்ட்டு, ரேகா நான் தான் மீனா வேலைக்காரங்க மாதிரி நடிச்சுட்டு வந்திருக்கேன், உன்னை பார்க்கணுன்றக்காக தான் நான் வந்தேன், சத்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உன்னை சத்யா தான் கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவனை பயங்கரமாக அடிச்சிட்டாங்க, அப்புறம் தான் அந்த வேலைக்காரங்க சொன்னாங்க நீ இந்த வீட்டில் தான் இருக்கான்ட்டு, அப்புறம் தான் சத்யாவை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே விட்டாங்க, ரொம்ப அடித்து கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா. உடனே ரேகா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ சத்யாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல, சே என்னை லவ் பண்ணனால சத்யாவுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்ற மாதிரி ரேகாவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்று மீனை கேட்குறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சத்யா மீண்டு வந்துடுவான் எல்லாத்துலேருந்து, எனக்கு தெரியும், உனக்கு இப்போ சத்யாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ரேகா சொல்கிறாங்க, கண்டிப்பாக சத்யாவை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், சத்யாவில் நான் உயிரை விடவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இப்போ சத்யாவும் எங்கள் வீட்டுக்காரும் கார் வெளியில் வந்து நிற்பாங்க, இப்போ நான் சொல்கிறப்போ இப்போ நீ நானும் வெளியில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரி ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிடலாமா, உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. உடனே ரேகா சொல்கிறாங்க, சத்யா கூட நான் சேர்ந்து வாழ நான் என்ன வேணால் பண்ணுவேன், சத்யா இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்ற மாதிரி ரேகா சொல்கிறாங்க. மீனா ரேகா கூப்பிட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியில் வந்துடுறாங்க. சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜும் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த விஷயம் சிந்தாமணிக்கு தெரிஞ்சிடுது. உடனே சிந்தாமணி மீனா மேலேயும் முத்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, என் பொண்ணை கடத்திட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் சத்யாவும் ரேகாவும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து சொல்லிடுறாங்க, இல்லை நாங்கள் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. சிந்தாமணிக்கு மீனா முத்து மேலே இன்னும் கோவம் அதிகமாகுது. சத்யாவும் ரேகாவோ பிரிக்கணும்னு சொல்லிட்டு சிந்தாமணி நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம்.